இன்னைக்கு மார்கழி 2 அதாவது மார்கழி 2வது நாள் புதன்கிழமை இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. மார்கழி பிரம்ம முகூர்த்த பூஜையும் இன்னைக்கு 2வது நாள். ஃபர்ஸ்ட் நாள் நல்லபடியா முடிச்சுட்டு, இன்னைக்கு வந்து 2வது நாள் இப்போ தொடங்கியிருக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆஸ் யூசுவல் நேத்து மாரி தான் இன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சமையல் வேலை நடந்தாலே கிச்சன் எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த வேலையும் முடிச்சுட்டு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு, மாமாவும் வேலைக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட நான் ரெடி ஆயிட்டேன். எப்போ போல வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நேத்து செவ்வாய்க்கிழமைங்கிறனால நேத்து தான் ஃபர்ஸ்ட் நாள் நான் வந்து சாமி கும்பிட்டேன். பூஜை அறையில கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் எதுவும் கிடையாது. எந்திரிச்சதுமே வந்து நைட்டே வந்து நான் வந்து பழைய திரியும், பழைய எண்ணெய் இருந்துச்சுன்னா, அது வேற ஒரு இதில வந்து மாத்திட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். காலையில எந்திரிச்சதுமே விளக்கு குளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெயும் திரியும் விட்டு நான் வந்து மாத்திக்குவேன். ஒரு சிலர் வந்து திரி வந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அப்படி நான் ஒரு நாள் நான் பண்ணுனதில்ல. டெய்லியும் வந்து திரிய வந்து மாத்திருவேன். ஸோ நான் அப்படிதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சரி டெய்லியுமே சரி, நிலவாசலுக்கும் உள்ளேயும் சரி, திரிய மாத்தி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்ப எவ்வளவோ செலவு பண்றோம். இதில சிக்கனம் பண்ணி நம்ம ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஸோ அந்த திருப்தி இருக்கணுங்கிறதுக்காக நான் எப்பவுமே அத ஃபாலோ பண்ணிக்குவேன். அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சம் டைம் ஆகிரும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ப ஒர்க்கும் முடிச்சுட்டு வீடியோவும் எடுத்து ஷூட் பண்ணிட்டே நம்ம வந்து இதுவும் பண்ற மாரி இருக்கு. ஸோ, அதனால வந்து நான் திருப்தியா சாமி கும்பிடணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மெயினான விஷயங்கள மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ, ஆஸ் யூசுவல் வெளிய வந்து எல்லாமே தீப தூப ஆராதனைலாம் காட்டிட்டு, வீட்டுக்குள்ளார வந்து மகாலட்சுமி தாய்க்கு வந்து நான் வந்து தீப தூப ஆராதனை காட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னைக்குமே நீங்க விளக்கு ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சாம்பிராணி நல்ல வாசனை நிறைஞ்ச ஒரு பொருள வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பத்தி வைங்க. நீங்க அது பண்ணிட்டீங்கனாலே, அந்த அப்பயே வந்து ஸ்டார்ட்டடே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி ஃப்ரெஷ்னஸ்ஸா இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து விளக்கு இது பண்ணுங்க. எடுத்ததுமே வந்து வீட்டுக்குள்ளார விளக்கு ஏத்திட்டு வெளிய போய் வாசல்ல விளக்கேத்தலாமான்னு கேட்குறீங்க. அப்படியும் பண்ணக்கூடாது. வாசல்ல விளக்கேத்திட்டு தான் வீட்டுக்குள்ளார வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு 5 விளக்கு ஏத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 5 தீபங்களையும் எடுத்து நான் சுத்துவேன். இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய ஒளிமயமான ஒளியில வந்து நான் எப்பவுமே நல்ல விஷயங்கள மட்டும் கத்துக்கணும். நல்லபடியா இருக்கணுங்கிறத நெனச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் மேல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா படத்துக்கும் வந்து காட்டிட்டு அப்புறம் வச்சுருவேன். இன்னைக்கு வந்து நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். நான் வந்து பாட்டு வந்து கந்த சஷ்டியும், சிவபுராணம் பாராயணம் பண்ணுவேன்னு. இன்னைக்கு வந்து கொஞ்சமா வந்து அது நான் சாமி கும்பிட பாடி முடிக்கவே கிட்டத்தட்ட எனக்கு 1 1/2 மணி நேரம் ஆயிரும். ஸோ, அத வந்து நான் எனக்கு முடிஞ்ச மாரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ, அத பாருங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. ஷஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டருக்குதவும் சிங்கதி வேலோ பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மைய நடன செய்யும் மயில் வாகனனா கையில் வேலால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனால் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாம் இன்னிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசபுர மகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படித்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சழுதியில் வருக ரவண பவசரரரரரர ரிவண பவசரிரிரிரிரிரி வினபவ சரவண வீராணமோனம் விபவ சரவண நிர நிர நிரன வசர கணப வருக வருக அசுர குடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் நினையோன் கையில் 12 ஆயுதன் பாஷான் குசவும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உயிரொலி சவ்வும் உயிரையும் கிளியும்
கிளியும் சவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன்னித்தமும் ஒளிரும் சண்முகன் தீயும் தனியொளியாவும் குண்டலியாம் சிவன் குகந்தினம் வருக ஆறு முகமும் அணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிடு தின்புயர்ந்தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலை முப்புரி நூலும் முத்தனி மார்பில் சேப்பலகுடைய திருவயில் உதிரும் துவண்ட மருகில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீராவும் இரு தொடை அழகும் இணை முனைந்தாலும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க செககன 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 செகன மொக 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 மொகன நக 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 நகன டிகு குண டிகு 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 குண டிகுண ர 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 ரி 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 டு 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு விந்து விந்து மை சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோள்களி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பளிக்கும் விஞ்ஞகந்தன் வெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கும் சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை நிந்தை வினை முழுவதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தேந்தி எண்ணுதற்கும் எட்டாம் எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் விண்ணிறைந்து எல்லையில்லாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் வேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லால் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே. ஓம் நமச்சிவாய வாழ்க, ஓம் நமச்சிவாய வாழ்க, ஓம் நமச்சிவாய. ஒவ்வொரு நாளுமே காலையிலையும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயத்த நான் பண்ணாதான் அந்த நாளே வந்து எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். என் பசங்களுக்குமே இது வந்து பழகிருச்சு. நான் என்னைக்காவது அந்த 3 நாள் நான் பாடலைன்னா ஏம்மா இன்னைக்கு நீங்கள் பாட்டு பாடலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் அது வந்து பாராயணம் பண்ணுறப்ப உங்கள் மனசுக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால சரி, சப்போஸ் ரொம்ப லாங்காக வரும் அப்படிங்கிறனால வந்து பாதி இதை வந்து நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன்.
போட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லைஃப்பில் எது நடந்தாலும் சரி நமக்கு வந்து இவங்க துணையாக இருப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு துணையாக இருந்தது என்னமோ இந்த கடவுள் மட்டும் தான். அதனாலேயே என்னமோ தெரியல இப்போ வரைக்கும் அவங்கள மட்டும் உண்மையாக நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கோகிசரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.